இப்போ ஒவ்வொரு கட்சியில இருந்தும் விலகி வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்றதெல்லாம் சாதாரணம். அந்த கட்சி தலைவர்கள், அந்த கட்சியில இருக்கிறவங்க இது ஒரு பெருசா எடுத்துக்கூடாது. இவங்கெல்லாம் கட்சியில கொள்கை பற்று இல்லாதவர்கள், உதிரி பூக்கள். அவங்கெல்லாம் உழுந்துடணும். அப்பதான் துளிர் விட்டு நல்ல இலையெல்லாம் வரும். அதனால அந்த மாதிரி உதிர்ற ஆளுங்களை வச்சு வேற கட்சிக்கு, மாற்று கட்சிக்கு போறாங்கன்னா அவங்கள பத்தி கவலைப்பட்டு கூடாது. போயிட்டு போறாங்க. போயிட்டு பிற்பாடு கட்சியை வளப்படுத்துறது தான் உண்மையில பலமான கட்சியா இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்சியில இணையறாங்கன்னா அவங்க ஆஹா வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு வரவேற்றீங்கன்னா அது மிகவும் அவர்களுக்கு பின்னாடி கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏனால் அவர்கள் கால்வாயில் சேரக்கூடிய என்னது வண்டல்கள் போன்று. அவர்களால் வேகமான நீர் பாசனத்திற்கு உதவாது. எப்படி காவாயில சத்தெல்லாம் அடைச்சிக்குதோ அது மாதிரிதான் அவங்க. உண்மையான உங்களுடைய புதுசா கட்சியில சேர்றாங்கன்னா அந்த கட்சி விசுவாசிகள் அல்ல அவங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க தான் விசுவாசிங்க. அவங்களும் இதை மனசுல வச்சுக்கணும். கட்சியில இருந்து போறாங்கன்னா கவலைப்பட்டு கூடாது. நம்ம கட்சிக்கு வராங்கன்னா அதையும் பெருசா எடுத்துக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.